சவுத் ஆப்பிரிக்கா vs ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் டே 2ல ரெண்டு சைடுல இருந்துமே பவுலர்ஸ் பயங்கரமா போட்டாங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வச்ச லீட குறைக்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் டெம்பா பவுமாவும் டேவிட் பேடிங்கமும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டேல 4 விக்கெட் விட்டுருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள வந்தாருங்க நம்ம கிரவுட் சைலன்சர் பேட் கமின்ஸ். வந்த உடனே டெம்பா பவுமா விக்கெட் தூக்குனாரு. என்னதான் ஒரு சைடு டெம்பா பவுமா விக்கெட் போனாலும் இன்னொரு சைடு இருக்கிற டேவிட் பேடிங்கம் நல்லாவே விளையாண்டுகிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் விக்கெட்டை நம்ம கிரவுட் சைலன்சர் பேட் கமின்ஸ் தூக்கிட்டாரு. இங்க இருந்து ஆரம்பிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய சரிவு. ஏன்னா அன்னைக்கு நாள் தொடக்கத்துல அவங்க கிட்ட இருந்தது மொத்தமே 6 விக்கெட் தான். அந்த 6 விக்கெட்டுமே கேப்டன் பேட் கமின்ஸ் ஒத்தாளாவே தூக்கி இருப்பாரு. அதுவும் 17 வருஷம் கழிச்சு லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல வச்சு 5 விக்கெட் ஹால் எடுத்த ஒரு கேப்டனா பேட் கமின்ஸ் மாறி இருக்காரு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவும் 138க்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் படிக்க வந்த ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பினதை விட இந்த இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல ரொம்பவே சொதப்புவாங்க. இந்த இன்னிங்ஸ்ல லுங்கி நெகிடி 3 விக்கெட் எடுப்பாரு. அதுல ஸ்மித்தோட விக்கெட் 1. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி ஒரு முக்கியமான நேரத்துல நல்ல ஒரு நாக் ஆடிட்டு போவாரு. இந்த செகண்ட் டே முடிவுல ஆஸ்திரேலியா 218 ரன் லீட்ல இருக்காங்க. 2 விக்கெட் தான் கையில இருக்கு.